அணு ஆயுதம் போராக மாற இருந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நான் தான் நிறுத்தினேன்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் 40வது முறையாக தம்பட்டம் அடிச்சிருக்காரு. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயர்ல இந்திய ராணுவம் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத முகாம்களை வான்வழி தாக்குதல் நடத்தி தகர்த்துருச்சு. இதனையடுத்து பாகிஸ்தான் இந்தியாவின் எல்லையோர மாநிலங்கள்ல ட்ரோன்களை ஏவி தாக்குதல் நடத்துச்சு. இதனை இந்தியா தனது வான் பாதுகாப்பு அமைப்பு மூலம் வானிலேயே அழித்தது மட்டுமல்லாமல் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மீது இந்தியா ஏவுகணைகளை கொண்டு தாக்குச்சு. இதனை தாக்குப்பிடிக்க முடியாத பாகிஸ்தான் சண்டை நிறுத்தத்திற்கு கெஞ்சியது. இதையடுத்து இந்த மோதல் முடிவுக்கு வந்திருக்கு. ஆனா இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நான் தான் தலையிட்டு நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தொடர்ந்து கூறி வராரு. அதே நேரம் இந்தியா இதனை திட்டவட்டமாக மறுத்து வருது. இருந்த போதிலும் ட்ரம்ப் தொடர்ச்சியாக நான் தான் சண்டையை நிறுத்தி வைத்ததாக கூறி வராரு. அந்த வகையில இந்தியா பாகிஸ்தான் இடையேயான சண்டையை நிறுத்தியதாக அமைச்சரவை கூட்டத்தில் அதிபர் ட்ரம்ப் மீண்டும் பேசியிருக்காரு. இந்த போரில் 7 ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு. சண்டையை நிறுத்தாவிட்டால் உங்களுடன் வர்த்தக ஒப்பந்தம் செய்ய மாட்டோம் என இந்தியாவிடம் கூறியதாகவும், அதிக வரி விதிப்பேன் என கூறியதால் 5 மணி நேரத்துக்குள் சண்டை நிறுத்தப்பட்டதுன்னு ட்ரம்ப் தம்பட்டம் அடிச்சிருக்காரு.